அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, ஒரு ஆதிகால பரிகாரமாக, ஒரு பயனுள்ள தகவலை இன்றைக்கி உங்கள்கிட்ட சமர்ப்பணம் செய்கிறேன். அனுச நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது, பணம் தரும் நட்சத்திரம் எது, பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எது, உங்கள் ஜாதகத்துக்கு அனுச நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒரு பிறந்தாலே, முதல்ல அனுச நட்சத்திரம் யார் பிறந்தாலும், ஒரு ஆண் பிறந்தாங்க கூட அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த அனுச நட்சத்திரத்துக்கு மட்டும் எப்போவுமே அது காலச்சக்கரத்துக்கு அது 8வது வீட்டில் வந்து அனுசம் இருக்கிறனால அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆயுள் குற்றம் இல்லாமல் வாழணுங்கிறது அந்த காலத்தில் பழமொழி உண்டு. அனுசம் என்பது பனைமரம். எப்போவுமே அனுச நட்சத்திரக்காரு உயிரை காப்பாற்றோன்னு நினைப்பாங்க. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுசம்தான். ஏன்னா முன்னோர்கள் அந்த காலத்தில் பாருங்கள், இதுக்காக ஒரு ஆதிகால பரிகாரம் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, இந்த திருச்செந்தூர், ராமேஸ்வரம் கடற்கரையோரம் போய் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கே பனைமரம் அதிகமாக இருக்கும். இந்த பனைமரமெல்லாம் கடலோர பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எதற்காக பனைமரத்தை அவங்க விதைச்சிருக்காங்க? அனுச நட்சத்திரம் தான் பனைமரம். அனுசம் என்றைக்குமே பனையோலை ப்ளஸ் பனைமரம். ஏன் அப்படி வச்சுக்கிறாங்கன்னா, இந்த சூறாவளி காற்று என்றைக்காவது ஒரு நாள் இந்த கிராமத்தை அழிக்கிறதுக்காக, அது ஏதாவது ஒரு டயத்தில் மலைகளெல்லாம் அதிகமாகி சூறாவளி காற்று வரும். இந்த காற்று வந்துச்சுன்னா கிராமத்தை பூரா அழிக்கணும்னு சொல்லி வரும்போது, இந்த பனை மரத்தை முன்னோர்கள் நட்டு வச்சது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பனையோலையில் ஈக்கியாக இருக்கும், ஊசியாக. இந்த சூறாவளி காற்று வந்து இந்த பனையோலையுடைய தோப்புக்குள்ளே போய் இந்த காற்று அடித்ததுன்னா இந்த காற்றை பூரா ஈக்கியில் பூந்து உடஞ்சிச்சின்னா இந்த காற்று அங்கேயே தக்க வச்சுக்கும், இந்த கிராமம் தப்பிச்சுக்கும். அப்போ அனுசம் வந்து உயிர் காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம். எப்படின்னு பாருங்கள். அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை பார்த்து தான் அந்த கடலோர பகுதியில் இந்த பனைமரத்தினுடைய விதையை விதைச்சதுனால தான் பனைமரம் கடலோர பகுதியில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். அப்படி இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காருக்கு பணம் தரும் நட்சத்திரம் எதுன்னு பார்ப்போம். அனுச நட்சத்திரத்துக்காருக்கு கேட்ட நட்சத்திரத்தில் தான் அவங்களோட வாழ்க்கையில் பணம் தரும் நட்சத்திரம். அதாவது கேட்ட நட்சத்திரக்காரு தான் அவங்களுக்கு 2வது நட்சத்திரமாக வரும். இவங்க தான் பணம் தரும் நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரக்காரை நீங்கள் கூட பயணம் பண்ணாலே இந்த கேட்ட நட்சத்திரக்காரனால் அனுச நட்சத்திரக்காருக்கு பணம் வரும். இது நீங்கள் வந்து எப்போவுமே தொழில் செய்கிற இடத்துல, கல்லாப்பட்டியில், இந்த மாதிரி இடத்துக்கள் எல்லாம் நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். எதுக்காக செய்கிறது? இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, அந்த அனுச நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூலம். அப்போது அந்த ஜாதகத்துக்கு தெய்வ அனுகூலம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த அனுசம் கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், இந்த திருவோண நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க தான் இவங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரமாக வரும். அப்போ எப்போவுமே அவங்க தெய்வத்தினுடைய சக்தி அவங்களுக்கு எப்போவுமே நிறைஞ்சு இருக்கும். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும். அந்த அனுச நட்சத்திரக்கார் எப்போவுமே திருவோண நட்சத்திரக்காரர் தெய்வமாக பார்த்தா அவங்க தெய்வ சக்தி இவங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம். இதுக்கு அடுத்தது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அப்படி சொல்லலாம். பூர்வ ஜென்ம பந்தம். அப்போது இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்ன அப்படி நம்மளுக்கு தெரியணும் அல்லவா? அது வந்து உங்களுடைய அனுச நட்சத்திரக்காருக்கு 15வது நட்சத்திரம் தான் உங்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். அப்போ பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறத எப்படி எடுத்துக்குவீங்க? அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவனி, பரணி, கிருத்திய, ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரம் வர்றது தான் உங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு நல்ல விதமாக இருப்பதற்காக, ஒரு தெய்வ அனுகூலமாக உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஆதி காலத்தில் எதை விட்டு போனாங்களோ அதையெல்லாம் சரி பண்ணுறக்காகத்தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்று பொருள். இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்றைக்குமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ரோகிணி நட்சத்திரக்கார உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரை வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க. அவங்ககிட்ட ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்க, அவங்ககிட்ட ஒரு 90 வாங்க. அவங்க ஒரு 90 நம்மளுக்கு வச்சு விட்டாங்கன்னா உங்கள் முன்னோர்களுடைய கனெக்டிவிட்டி இதில் வரும். அதுக்கு அடுத்தது நிலையான நட்சத்திரம். இந்த நிலையான நட்சத்திரம் எதுன்னு கேட்டால், அனுச நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்ததுக்கு நிலையான நட்சத்திரம் அவங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் தான் நிலையான நட்சத்திரம். அது வந்து 24வது நட்சத்திரமாக வரும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரம்
உங்களுக்கு அஸ்த நட்சத்திரமாக வரும். அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு நல்ல விதமாக வாழ்கிறதுக்கு, உங்கள் முன்னோர்கள் வழியில் ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். அப்போது உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கணும் அல்லவா? அப்போ உங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியம் நல்லா இருக்கணும்னா இந்த நிலையான நட்சத்திரக்காரை வச்சு நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறது, ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு புதுசாக ஒரு தொழில் ஓப்பன் பண்ணுறது எல்லாத்துக்குமே உங்களுடைய ஜென்ம நிலையான நட்சத்திரத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அந்த தொழில் 1000 வருஷம் நிலச்சி நிற்குமா. பாருங்கள், இந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய கோலாட்டம் இருக்குது. இதுக்கு பேர் நட்சத்திர கோலாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் ஒரு மனிதர் இயங்குறாங்க. அந்த நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த சக்தி ஆண்டவன் கொடுத்துருப்பார். அதனால தான் இந்த மாதிரி ஒரு 4 நட்சத்திரங்கள் சேர்ந்தது, 4 தூணு. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் 4 தூண் வேணும்னா இந்த 4 நட்சத்திரத்தை கெட்டியாக பிடிக்கணும். அந்த கெட்டியாக பிடிச்சு நம்மளுடைய தெய்வ அனுகூலத்தையும் பாரம்பரியமாக பணம் வர்றதையும் நம்ம பூர்வ ஜென்ம பந்தமும் நம்ம நிலையான நட்சத்திரத்துக்கு இவங்களை முன்னாடி நிறுத்தி செஞ்சால் உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும். அப்படின்னா பாரு. அப்போ இது எல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டோம்னா அது தப்பாக போயிடும். அப்போ நம்ம ஜாதகத்திலேயே 27 நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனால் இந்த 4 நட்சத்திரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன் அப்படி? உங்கள் நட்சத்திரத்துக்கு தாராபலனுடைய நட்சத்திரம். அப்படி தாராபலம்னா என்ன? உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள். அந்த காலத்தில் 27 நட்சத்திரத்தை பிரித்து பார்க்கும்போது இந்த நட்சத்திரக்காரோட இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆன்மாவோட இந்த ஆன்மா ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வகுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம ஆத்மாத்மா இந்த நட்சத்திரத்தினுடைய சூட்சமங்களை இன்றைக்கி புதியுகம் சேனலில் தினமும் காலையில் 6:50 ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரங்களும் ஆர்டராக வந்துக்கிட்டே இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணின்னு யாருக்கு விட்டு போகாமல் வரும். இதை நீங்கள் தெரிஞ்சு உங்கள் டைரியில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு பழக்க வழக்கம் வச்சுக்க போகிறோம். நம்ம பேசுவோம், முதல் முறையாக பழகுவோம். அவங்க என்ன நட்சத்திரம்னு கேட்டால் இது நிலையான நட்சத்திரங்கள் தெய்வ அனுகூலமாக இருந்தால் நமக்கு அது சாதகமாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பாதகமாக இருந்தால் நம்ம எடுக்க மாட்டோமல்ல. அதுக்காக நீங்கள் எழுதி வைக்கணும். அதுக்காக இது டைரி போட்டு எழுதி வைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த புத்தகம் ஒரு A4 சைஸில் 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகத்தில் அந்த காலத்திலே முன்னோர்களுக்காக எழுதின புத்தகம். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் வீட்டுக்கு வந்துடும். அதே போல் நம்ம ஜோதிடம் வந்து அதாவது வடபழனியில், சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே முருகன் கோயில் பக்கத்தில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தை பங்கெடுத்து நல்லபடியாக செய்யுங்க. அதாவது பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.